ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அக்கா ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோமா, அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு அத்தை மாமா வரலேன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் வரேன்னு சொன்னாங்களா. நான் நாத்தனா அண்ணன் எல்லாருக்கூடையும் முன்னாடி போயிட்டேன். அத்தை மாமா பின்னாடி வரேன்னு சொன்னாங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஓரிக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சை பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகான சர்ச்சு. கண்டிப்பாக இங்கே ஒரு நாள் உள்ளே போகணும். பட் செல்வா வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சர்ச்சு. பைக்கில் போனனால முடியலாம் பேன்னு பறந்துருச்சு. ஃபைனலாக போயாச்சு. அப்போ எங்கள் அக்கா அண்ணா மக எல்லாரையுமே பார்த்துட்டு நான் எங்கே போனாலும் என்ன ஒரு ஆளாக மதித்து கோலம் போட சொல்கிறாங்க. எனக்கு கோலம் அவ்வளோவா போடவே தெரியாது. எனக்கே ஒரு 4 ரங்கோலி தான் தெரியுது. அதை தான் போகிற இடத்துலலாம் போட்டுட்ருப்பேன். நான் போடுறத பார்த்துட்டு என் நாத்தனாவே எல்லாரையும் கோலம் போட கூப்பிட்டாங்களா. அவள் ரொம்ப நேரமாக ஃபோனில் பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப நேரமாக ஃபோனில் பார்த்து ஃபைனலாக அவளுக்கு தெரிஞ்ச அந்த புள்ளி வச்ச கோலம் தான் போட்டுட்ருந்தா. இந்த கோலம் எல்லாருக்குமே தெரியும், அந்த ரோஸ் கோலம். என்ன ஒரு தாத்தா பார்த்துட்டு, உனக்கு ரங்கோலி மட்டும் தானே போட தெரியும், புள்ளி வச்ச கோலம் போட தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னார். அவருக்காக தான் இந்த சின்னதாக ஒரு 7 புள்ளி 1 புள்ளி 1 முடிய ஒரு சின்னமாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டேன். வாங்க என்னென்ன கோலம் எப்படி யார் போட்டதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டினது ஒரு பாட்டிமா போட்டாங்க. இந்த பெரிய ரங்கோலி நான் தான் போட்டேன். அப்படியே வீட்டுக்கு வாசல்லையும் ஒரு சின்ன ரங்கோலி போட்டிருப்பேன். இதுதான் நம்ம வீடு. ஒரு குட்டி தாமரை போட்டேன், அது நல்லா வரல. இந்த ரவுண்டு ரங்கோலி போடும்போது எனக்கு கை பயங்கரமாக வலிச்சிருச்சா. எனக்கு போடவே ஒரு மைண்ட் இல்லாமல் சும்மா ஏனோ தானேன்னு போட்டு விட்டேன். ஒரு குட்டியாக பூ ட்ரை பண்ணேன், பட் கோலப்பொடி முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த பெரிய ரங்கோலி நான் தான் போட்டேன். இதுதான் நான் போட்டதுலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரவங்க போட சொன்னாங்க. அப்புறம் இந்த குட்டி கோலம் அழகாக கம்பி மாதிரி இழுத்து ஸ்டார் வச்சு அதில் குங்குமம் அழகாக இருக்குல்ல, இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் கம்பி கோலம் தான். கம்பி கோலம் ஆமாம், ரங்கோலி. இது ஒரு ரங்கோலி. இது நான் புள்ளி வச்ச கோலம். இது நான் போட்ட கோலம். அந்த தாத்தா சொன்னாங்க புள்ளி வச்சு கோலம் போட்டுன்னு சொல்லி. இது என் நாத்தனா போட்டது. 15 புள்ளி 1 புள்ளி 8 புள்ளிய அந்த கோலம். இதுவும் என் நாத்தனா தான் போட்டா. இது வரை தான் ஒயிட் கோலம். இதுக்கப்புறம் ஒரு 2 3 இடத்துல கலர் கோலம் போட்டிருந்தாங்க. கலர் கோலப்பொடி போட்டிருந்தா நான் போட்ட கோலமும் அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கோயில். அப்படியே ஒரு 4 5 வீடு தள்ளி தான் கோயில். கோலம் போட்டுகிட்டே இருந்ததில் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அக்கா கூப்பிட்டு கோயிலுக்கு கிளம்ப சொன்னாங்களா. நம்மளும் அப்படியே ஒரு சாரியை கட்டி கிளம்பியாச்சு. செல்வா இருந்தால் தான் நான் கொஞ்சம் மேக்கப் போடுவேன். செல்வா இல்லைன்னா சிம்பிளாகவே இருந்துருவேன். அவன் இருந்தால் தானே நம்மளை பார்ப்பான் அப்படின்னு ஃபைனலாக நம்மளோட லுக் இது தான். நான் கிளம்பி வெளியில் வந்தேன். சின்ன மாமியா அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப லேட்டாக தான் அவங்க வந்தாங்க. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோமா. நம்ம எங்கே போனாலும் யார் யாரெலாம் வரலையோ அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் வளைச்சி எடுத்து அனுப்பிவிடுவோம். அப்போ தான் வெறி ஏற்றணும் அப்படின்னு. மேக்ஸிமம் என் குழந்தைங்களுக்கு தான் அனுப்புவோம். அவங்க தான் குவைத்தில் இருக்காங்களே, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால் போய் மாஸ் அட்டென்ட் பண்ணதும் எல்லாருக்குமே பொன்னாடை போட்டுனாங்க. இந்த நன்றி சொல்லுவாங்க, துண்டுலாம் போற்றுவாங்களா. அது யார் யாரெலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நன்கொடை கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஃபாதருக்கு காணிக்கையும் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஃபாதர் வந்துட்டாங்க. ஒன்று உள்ளூர் ஃபாதர், இன்னொருத்தவங்க வெளியிலேருந்து எப்பவுமே சர்ச்சுனா ஸ்பெஷலாக ஒரு ஃபாதர் கூப்பிடுவோம். நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பூவானை கிராம இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போட்டி மகிழ்ச்சிப்படுகிறது. ரொம்ப அழகாகவே மாஸ் நடத்தியிருந்தாங்க. மாஸ் முடிஞ்சதுமே சப்பரம் தூக்குறது தான். கோவில் திருவிழாலே நான் சொல்லலை, செபஸ்தியார் ஐயா கோவில் திருவிழா தான். சப்பரம் தூக்குறதுக்கு முன்னாடியே அந்த கம்பி மாதிரி தூக்கி தானே போகணும், அது கொஞ்சம் அழுத்தும் அப்படின்னு சாரிலாம் போட்டு சுற்றுனாங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரமாவது அந்த சப்பரத்தை தூக்கிட்டு தான் நடக்கணும் அப்படின்னு. அது மாதிரி சாரி கீழே வச்சுருந்தாங்க. செபஸ்தியார் ஐயாவை ரொம்ப அழகாக அதில் மரியாதையாக கூட்டிகிட்டு வர்றதுக்காக ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். செபஸ்தியார் ஐயாவை சப்பரத்தில் வச்சதுக்கப்புறம் அவங்க கால் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி கோவிலேருந்து ரொம்ப மரியாதையாக கூட்டிகிட்டு வந்து செபஸ்தியார் ஐயாவை சப்பரத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் 2 பேருமே ஒரு 5 நிமிஷம் ஒரு குட்டியாக ஒரு மாஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா வெடி, புஷ்வானம், வான வேடிக்கை, தார தப்பட்டை அப்படின்னு பயங்கரமாக தப்பனம் தூக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நின்று ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்திருந்தோம். நல்லா டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எல்லா அண்ணாமார்களும் அழகாக ஆடியிருந்தாங்க. அதெல்லாம் இருட்டாக இருந்ததுனால அவ்வளோ வீடியோ எடுக்கலை. எனக்கு இந்த வெடியிலே புஷ்வானம் ரொம்ப பிடிக்கும். புஷ்வானம் வான வேடிக்கை ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு அதையே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பண்ணி பார்த்தா கண்ணு மங்களாக தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சப்பரத்துக்கு கூடயே ஒரு ஏணி வச்சுருந்தாங்க. ஏன்னா போகிற இடத்துலலாம் மரம் கரண்ட் கம்பிலாம் இருக்குமா, அதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு. ஏன்னா மேலே சப்பரத்து மேலே இடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு.
சப்பரம் தூக்கிட்டு வரும்போது என்னை எல்லாருமே முன்னாடி போக சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி போனால் தானே ஃபோட்டோ வீடியோலாம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ புஷ்வானெல்லாம் போட்டாங்களா, சரி அது பக்கத்தில் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் புஷ்வானத்தையே பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்கவும் எனக்கு கண்ணே ஒரு மாதிரி இருட்டிட்டு மங்கலாக வந்துருச்சு. அதோட எனக்கு ஒரு மாதிரி வரவும் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சப்பரம் நம்ம வீட்டுக்கு வந்தது. அக்காமார்க எல்லாருமே ஆலாத்திலாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. கோயிலேருந்து சப்பரம் தூக்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வீடாக வருவாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஆலாத்தி ரெடி பண்ணி ஆலாத்திட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவாங்க. நான் எப்போவுமே மேக்ஸிமம் என்னை யாரும் வீடியோ எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் எடுப்பாங்க, 2 டைம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நானே செல்ஃபாக தான் எடுப்பேன். ஃபோனை ஒரு இடத்துல கேமரா ஆன் பண்ணிட்டு நான் முன்னாடி வந்து நிற்பேன். பட் என் மாமி என்னை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபோனை அங்கே வச்சுட்டு இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு. நான் தான் தெரியும்ல வீடியோ எடுக்கிறேன், அப்புறம் எதுக்கு காட்டி கொடுக்குறீங்க, சரி சரி வாங்க வாங்க அதான் எல்லோரும் பார்த்துட்டிங்களா, வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இவன் என்னோட நாத்தனா, செல்வாவோட தங்கச்சி. செல்வாவோட அக்கா என் அத்தாச்சி வரல, ஒரு வேலையாக இருக்குன்னு. பின்னாடி நிற்கிற ரெட் சைடு என்னோட சின்ன மாமியா, என்னோட மரியாதைக்குரிய மாமியா அவங்க. இது என்னோட அத்தை, செல்வாவோட அம்மா. இன்னும் எல்லார் வீட்டுக்குமே சப்பரம் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க. சங்கீதாக்கா போய் ஆலாத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாமி மேலே பூலாம் தூக்கி போடுவோம்ல, அதுக்கு பதிலாக பொறி தான் தூக்கி போடுவோம். நான் நாத்தினா சின்ன மாமியா எல்லாருமே பக்தியாகவும் தூக்கி போட்டோம். அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்தது. நாங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லல, இவங்க வந்து என்னோட மாமனாரோட தங்கச்சி மக தான் சங்கீதாக்கா. செல்வாக்கு அத்தை பொண்ணு வரும். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு திருவிழாவில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஒன் டைம் நான் போயிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் நானும் செல்வா போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் செல்வா சென்னையில் இருந்ததுனால நான் மட்டும் தான் போயிருந்தேன். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது செல்வா ரொம்ப மிஸ் பண்ணுவான். நானும் பாப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன்னா அவன் கூடவே தான் இருப்பானே, அதனால். மற்றபடி நான் செம்மையாக ஜாலியாக இருந்தேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். டான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே முன்னாடி போய் டான்ஸ் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து முன்னாடி இருட்டாக இருக்கவும் எனக்கு டயர்டாகிடுச்சா எடுக்க முடியல. உண்மையாகவே இந்த கோயில் திருவிழா சூப்பராக நடத்தியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஊரோட நான் ஸ்பெஷல் சொல்ல மறந்துட்டேன். கோவில் திருவிழா, சர்ச்சு திருவிழானா ஹிந்துக்காரவங்களும் வரி கொடுப்பாங்க, முன்னாடி இருந்து நடத்துவாங்க. அதே மாதிரி கோவில் திருவிழானாலும் கிறிஸ்டின்காரவங்க வரி கொடுத்து முன்னாடி நின்று நடத்துவாங்க. சின்ன கிராமத்தில் இவ்வளோ அழகாக ஒத்துமையாக இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி எங்கேயும் இருக்கும், பட் மேக்ஸிமம் அதிகமாக இருக்காதுல்ல. அதனால் இதை நான் கேட்கும்போதே எனக்கு சூப்பராக இருந்தது. சப்பரத்தை தூக்கிட்டு கோயிலை சுற்றி தானே வருவாங்க. போகும்போதே கோயிலுக்கு பின்னாடி அன்னதானத்துக்கு சாப்பாடெலாம் ரெடியாக இருந்தது. அப்படியே எனக்கு மனத்திருச்சு. சரி நாத்தனாடி கோயிலுக்குள்ளவே சாமி கும்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தா. சப்பரம் கொண்டுட்டு வந்து கோயிலுக்கு நான் நிப்பாட்டினமே அதுலேருந்து பூலாம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க, வண்டிக்கு போடுவாங்க. அதனால் மேலே பொரியெலாம் தூக்கி போடுவாங்கன்னு சொன்னால் பிரசாதம் மாதிரி நம்ம அள்ளி இருக்கிற பொரியை நம்ம அள்ளி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக மரியாதையாக செபஸ்தியார் ஐயாவை வந்து சப்பரத்தில் வச்சவங்களோ அதே மாதிரி சப்பரத்துலேருந்து ரொம்ப அழகாக மரியாதையாக கோயிலில் போய் உள்ளே வச்சுட்டாங்க. நிறையா பேர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, அதை விட முக்கியமாக எங்கிட்ட நிறையா பேர் எங்களுக்கு குழந்தை இல்லை எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அவங்க பேர்லாம் மறந்து போச்சு, பட் ஸ்பெஷலாக ஜெயலட்சுமி அக்கா உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறது இல்லாதது அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்காகவுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு, முக்கியமாக எனக்கும் நான் நினைக்கிறதும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கலாம் அப்படின்னு. நாங்கள் வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அத்தை எல்லாருமே சாப்பிட ரெடியாக உட்காந்துட்டாங்க. இந்த சாப்பிடும்போதெல்லாம் பார்க்குறீங்களா, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே அவங்கவுங்க பின்னாடி நிற்பாங்களா, அதே மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். பட் எங்கள் பின்னாடி நின்றால் பிடிக்காது, பட் நாங்கள் நிற்போம். அன்னதானம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நல்லா நிறைய அள்ளி வச்சாங்க. என்ன சாப்பிட தான் முடியல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபைனலாக போன வேலை எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திருவிழா முடிச்சாச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க வர முடியாது எப்படின்னு கதை தான் பேசுவான். ஒரு 8 நிமிஷம் 39 செகண்ட் இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி கண்டினியூமாக என் வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு 1500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.